ஷேடிங் பற்றி பார்த்துடலாமா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஹேட்சிங், கிராஸ் ஹேட்சிங், பிளண்டிங், ஸ்டிப்லிங், அந்த மாதிரி ஸ்கிரிப்லிங், இந்த மாதிரி ஷேடிங் டைப்ஸ் இருக்குது. அதே டேட்டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைப் ஷேடிங், பெண்டுலம் ஷேடிங், கலர் பேக்கிங்கு, அப்புறம் பார்த்தா இதுலேயும் ஸ்டிப்பிள் ஷேட் இருக்குது. இதை பற்றி நான் தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வீடியோ போடணும், அப்படி இல்லைனா ஒரு லென்த் வீடியோ ஃபுல்லாக போடணும். இதை யாராச்சும் பிகினர்ஸ் பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நான் ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து ஒன்றாகும். இது இந்த ஷேடிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டார்க்கர் வேல்யூலேருந்து ஒரு லைட்டர் வேல்யூ, அதாவது ஒரு கிரேடியண்ட்டான ஒரு பேட்டர்னை வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு டெப்த்து கொடுத்து ஒரு இமேஜை வர வைக்கிறதுக்காக தான் நீங்கள் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லைட் சோர்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் சோர்ஸ் வந்து படும்போது எந்த இடத்துல ஹைலைட்ஸ் தெரியுது, மிட் டோன் தெரியுது, கோர் ஷேடோ தெரியுது, கேஷ் ஷேடோ தெரியுது, ரிஃப்ளெக்டிவ் லைட் எங்கே படுது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு ரியல் ஆப்ஜெக்டை எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணிட்டு அது மேலே வேறு வேரியேஷனில் லைட்ஸை வந்து பட வச்சு அதோடைய அப்பியரன்ஸ் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு ரியலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத ஒரு ரெக்டாங்கிளான ஒரு கலர் வேல்யூ கிரிட், அதாவது ரெக்டாங்கிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கூகுளில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு 7 பாக்ஸாக 8 பாக்ஸாக அதை பிரிச்சுருங்க. ஒரே பென்சிலை யூஸ் பண்ணி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு டார்க்கர் வேல்யூலேருந்து ஒரு லைட்டர் வேல்யூ வரைக்கும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நினைக்கிற அந்த ஷேடிங் ஒர்க்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டாலுமே கூட கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதே போல் ஆர்ட்டை பற்றின டேட்டூ பற்றின கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் MS Tattoo பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.